விஸ்வேபிய நமஹா. அன்பு நேயர்களுக்கு நமஸ்காரம். நாம் எங்கே இருக்கிறோம் அப்படின்னா தென்காசி மாவட்டம். தென்காசி மாவட்டத்தில் வீரசிகாமணி அப்படிங்கிற ஒரு கிராமம். இந்த கிராமம் வீரசிகாமணியில் இருந்து பாம்பு கோயில் சந்தை போகிற ரூட்டில் தான். இந்த ரூட்டை கூட பார்த்துக்கலாம். இந்த பகுதியில் தான் அற்புதமான ஒரு பர்வதம் மலை அமைஞ்சிருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், பூ கலந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு தோற்றம். கீழே பாருங்க ஒரு இடம் இருக்குது. இந்த பக்கத்தில் கூட ஒரு சின்ன குகை இருக்கிறது. இருக்கக்கூடிய பகுதி எப்படி தெரியும் அப்படின்னா ரொம்ப அற்புதமான ஒரு பகுதி. இங்கே வரைக்கும் கீழே அந்த பூமியானது அப்படியே பார்த்தீங்கன்னா வளர்ந்து எப்படி இருக்கும், பெரிய அதிசயமான ஒரு இடம். இந்த கிராமம் அப்படிங்கிறதுனால இந்த இடம் டெவலப்மெண்ட் ஆகலையாங்கிறது தெரியலை, ஆனால் அற்புதமான ஒரு இடம். இந்த இடத்துல இது போன்ற ஒரு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கழுகுமலைக்கு தான் அந்த கோவில் அமைஞ்சிருக்கும். ஆனால் அது ஒரு முன்னாடி நிறையா கற்பகிரம் வச்சு அர்த்த மண்டபம் அப்புறம் மகாமண்டபம்லாம் போட்டதுனால அது ரொம்ப விசேஷமாக இருக்குது. ஆனால் இந்த இடத்த இந்த இடம் ஏன் இப்படி ஆனது, யாரும் இதை கவனிக்காமல் விட்டுட்டாங்களா அப்படிங்கிறது தெரியலை. முடிந்த அன்பர்கள் கட்டாயமாக அறநிலையத்துறை மூலியமாகவோ இந்த இடத்துல ஒரு அற்புதமான ஒரு ஆலயம் அமைக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இப்போ நாங்கள் மேல் பகுதியில் இருக்கிறோம். மேல் பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன இந்த பாருங்க குன்றுலாம் இருக்குது. இதில் கல்வெட்டுலாம் இருக்கிறது. இந்த கல்வெட்டு என்னங்கிறது நம்மளால் புரிஞ்சிக்க முடியலை. ஆனால் ஒரு அற்புதமான ஒரு பிளேஸ் இங்கே பாருங்க. இங்கே பாருங்கள், இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 50-100 அடிக்கு மேலே விசாலமாக இருக்குது, மட்டமாக இருக்கிறது. அப்புறம் வாங்க அப்படி ஒரு தனி ஒரு குண்டு பாருங்கள், தனியாக ஒரு மலை அது செதுக்கி இருக்கிறாங்களா அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியலை. ஆனால் கீழே பாருங்கள் வெளிச்சம் வரைக்கும் இருக்குது, குண்டாக நிற்கிறது பாருங்கள். அதை ஜூம் பண்ணி பாருங்கள் கொஞ்சமா, அப்படி இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போய் காமிங்க. கேப் இருக்கும்.